முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காசாவிற்குள் கால் வைத்தால் இதுதான் நடக்கும். ஹமாஸ் வெளியிட்ட வீடியோவால் அலரும் இஸ்ரேல். ஹமாஸ் மீது திருட்டு பழி. புழுகு மூட்டையை அவிழ்த்துவிடும் நெதன்யாகு. ஊழல் வழக்கை ரத்து செய்ய மன்றாடும் ட்ரம்ப். ஈரானில் கொத்தாக சிக்கிய 26 பேர். இஸ்ரேலுக்கு நீடிக்கும் சிக்கல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். டிவி ஊடகம் மென்மேலும் வலுப்பெற வாசகர்கள் பொருளாதார உதவிகளை இந்த QR கோடை பயன்படுத்தி செய்யலாம். காசாவிற்குள் கால் வைத்தால் இதுதான் நடக்கும். ஹமாஸ் வெளியிட்ட வீடியோவால் அலரும் இஸ்ரேல். தெற்கு காசா பகுதியில் உள்ள தெற்கு கான்யூனிஸில் 2 இஸ்ரேலிய ராணுவ வாகனங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட சிக்கலான பதுங்குக்குழி தாக்குதல் வீடியோக்களை வெளியிட்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு ஹமாஸின் ராணுவ படைப்பிரிவான அல்-கஸாம் படைப்பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தெற்கு காசாவின் கான் யூனிஸ் பகுதியில் செவ்வாய்க்கிழமை நடந்த சண்டையில் 605வது காம்பேட் இன்ஜினியரிங் பெட்டாலியனை சேர்ந்த 19 முதல் 21 வயதிலான 7 வீரர்கள் இருந்ததாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்தது. இது தொடர்பாக ஹமாஸின் ராணுவ படைப்பிரிவான அல்-கஸாம் வெளியிட்டுள்ள வீடியோவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் கவச்ச வாகனத்தை துணிச்சலுடன் நெருங்கும் வீரர் அதற்குள் வெடிகுண்டை போட்டுவிட்டு தப்பி வரும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலில் கவச வாகனம் வெடித்து சிதறியதில் 7 ஆக்கிரமிப்பு படை இளம் வீரர்கள் உயிரிழந்ததாகவும் 17 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேபோல தெற்கு காசா பகுதியில் கான் யூனிஸிற்கு தெற்கேயுள்ள மேன் பகுதியில் அலி இப்னோ அபி தாலிப் மசூதிக்கு அருகிலும் அல்-கஸாம் போராளிகள் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்ட வெடிகுண்டை பயன்படுத்தி மற்றொரு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் கவச பணியாளர் வாகனத்தை சிதறடித்ததாக தெரிவித்துள்ளனர். ஹமாஸ் மீது திருட்டு பழி. புழுகு மூட்டையை அவிழ்த்துவிடும் நெதன்யாகு. வடக்கு காசாவிற்குள் நுழையும் மனிதாபிமான உதவிகளை காசா பொதுமக்களிடமிருந்து ஹமாஸ் திருடி வருவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா மீது இனப்படுகொலையை கட்டவிழ்த்துள்ள இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பாலஸ்தீனத்தில் திட்டமிட்டு பஞ்சத்தை உருவாக்குகின்றார். அங்குள்ள மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளை தடுக்கின்றார். உதவிக்காக காத்திருக்கும் மக்களை ஈவு இரக்கமில்லாமல் கொன்று குவிக்கின்றார் என்று சகட்டுமேனிக்கு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன. இதனால் உலக அரங்கில் இஸ்ரேல் மீது அமெரிக்கா தவிர அனைத்து நாடுகளும் கடும் கோபத்தில் உள்ளன. இதனிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸும் இணைந்து வெளியிட்டிருக்கும் அறிக்கை ஒன்றில் வடக்கு காசா பகுதிக்குள் நுழையும் மனிதாபிமான உதவிகளை ஹமாஸ் தனது கட்டுப்பாட்டில் எடுத்து காசா பொதுமக்களிடமிருந்து திருடி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் 48 மணி நேரத்திற்குள் ஹமாஸ் இந்த திருட்டு வேலைகளில் ஈடுபடுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கும்படி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அடுத்த தேர்தலில் நெதன்யாகுவுக்கு முன்னணி போட்டியாளராக கருதப்படும் முன்னாள் பிரதமர் நஃப்தலி பென்னட் தனது எக்ஸ் தள பக்கத்தில் ஹமாஸ் செயல்பாட்டாளர்கள் என்று கூறப்படும் ஆயுதமேந்திய சிலர் தாங்கள் கைப்பற்றிய மனிதாபிமான உதவிகள் நிறைந்த லாரிகளில் சவாரி செய்யக்கூடிய வீடியோவை பதிவிட்டதைத் தொடர்ந்து இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் நெதன்யாகு தனது தேர்தல் ராஜதந்திரத்திற்காகவும் தனது இனவெறி முகமூடியை மூடி மறைப்பதற்காகவும் ஹமாஸ் மீது பழி சுமத்த ஆரம்பித்து விட்டதாக சோசியல் மீடியாக்களில் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஊழல் வழக்கை ரத்து செய்ய மன்றாடும் ட்ரம்ப். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீதான ஊழல் வழக்கை கைவிடுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேலிய நீதித்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து தனது ட்ரூத் சோஷியல் மீடியா பக்கத்தில் பதிவிட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப், வரலாற்றில் மிகச்சிறந்த தருணங்களில் ஒன்றை கடந்து நெதன்யாகுவின் வலுவான தலைமையில் இயங்கும் இஸ்ரேல் அரசு தங்கள் பெரும் போர்க்கால பிரதமருக்கு எதிராக அபத்தமான சூனிய வேட்டையை தொடர்கிறது என்பதை கேள்விப்பட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்ப் நெதன்யாகுவை ஒரு போர் வீரன் என்றும் ஊழல் விசாரணையை சூனிய வேட்டை என்றும் ட்ரம்ப் அழைத்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டிசம்பரில் ஊழல் குற்றவியல் விசாரணையில் சிக்கிய முதல் இஸ்ரேலிய பிரதமர் என்று பெயர் பெற்ற நெதன்யாகு 3 தனித்தனி வழக்குகளில், அதாவது மோசடி, நம்பிக்கை மீறல் மற்றும் லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டார். நானும் பிபியும் ஒன்றாக நரகத்தை கடந்து வந்தோம். இஸ்ரேலின் மிகவும் கடினமான மற்றும் புத்திசாலித்தனமான நீண்ட கால எதிரியான ஈரானுடன் சண்டையிட்டோம். வேறு யாரும் அவரை போல இழப்புகள், சங்கடம் மற்றும் குழப்பத்தை சந்தித்திருக்க மாட்டார்கள். பிபி நெதன்யாகு ஒரு போர் வீரன்.
இஸ்ரேல் வரலாற்றில் வேறு எந்த போர் வீரனும் இல்லாத அளவிற்கு நெதன்யாகுவின் தலைமையின் கீழ் ஈரானிடமிருந்து ஒரு பெரிய அணு ஆயுத அச்சுறுத்தல் நீக்கப்பட்டதாக ட்ரம்ப் மேலும் கூறினார். இதன் விளைவாக யாரும் சாத்தியம் என்று நினைக்காத ஒன்று, உலகில் எங்கும் மிகப்பெரிய மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களில் ஒன்றை முற்றிலுமாக அகற்றுவது அது விரைவில் நடக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஈரானில் கொத்தாக சிக்கிய 26 பேர். இஸ்ரேலுக்கு நீடிக்கும் சிக்கல். இஸ்ரேல் ஈரானுடன் 12 நாட்கள் நடந்து வந்த போர் நிறுத்தப்பட்ட நிலையில் ஈரானிலிருந்து இஸ்ரேலுக்கு உளவு பார்த்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் பணிகள் அதிதீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இஸ்ரேலின் மொசாத் உளவு அமைப்பிற்கு உதவியதாக ஈரானில் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 10 நாட்களில் மட்டும் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக 6 பேரை ஈரான் தூக்கிலிட்டுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தென்மேற்கு மாகாணமான குசிஸ்தானில் இஸ்ரேலிய மொசாத்துடன் தொடர்புடைய 26 ஏஜென்ட்டுகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏஜென்ட்டுகள் இராணுவ உபகரணங்கள், தொழில்நுட்ப உபகரணங்கள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களை வைத்திருந்ததாக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேகத்திற்கிடமான நபர்களின் செல்போன் மற்றும் தனிப்பட்ட உபகரணங்களை மெட்ரோ போலீசார் பரிசோதித்த போது மைக்ரோசிப் சாதனத்தை பயன்படுத்தி முக்கியமான இராணுவ தளங்களை பதிவு செய்து யாரென்றே தெரியாத மர்ம நபருக்கு அனுப்பியுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. 40 மணி நேரம் பறக்கும் ராட்சசன் B2 ஸ்பிரிட் விமானத்தின் சிறப்பு என்ன? நார்த்ரோப் கிரம்மனால் உருவாக்கப்பட்ட B2 ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானம் 40 மணி நேரத்திற்கு தொடர்ந்து பறக்கக்கூடியது. அமெரிக்க விமானப்படையின் பிரம்மாண்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகின்ற இந்த B2 ஸ்பிரிட் விமானங்கள் தான் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தின. நிலத்தடியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அணுசக்தி மையங்களை தகர்க்கும் குண்டுகளை B2 ஸ்பிரிட் விமானங்கள் மூலமே போட முடியும். இந்த விமானத்தை தொடர்ந்து 40 மணி நேரத்திற்கு இயக்க வேண்டும் என்பதால் இதன் விமானிகளுக்கு முதலில் தூக்க சுழற்சி மற்றும் உணவு முறை குறித்து தான் பயிற்சி அளிக்கப்படுகின்றது. விமானத்தில் ஒரே ஒரு சிறிய ரசாயன கழிப்பறை மட்டுமே உள்ளது. இதனால் விமானிகள் உணவு விஷயத்தில் மிக மிக கண்டிப்புடன் இருக்க வேண்டும். சில விமானிகள் உணவிற்கு பதிலாக சூரியகாந்தி விதைகளை சாப்பிடுவதாக B2ஐ 9 ஆண்டுகள் ஓட்டிய ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்டீவ் பாஷாம் தெரிவித்துள்ளார். B2 ஒரு டேங்கில் 6000 கடல் மைல்கள் பறக்க முடியும். ஆனால் பெரும்பாலான பயணங்களுக்கு பல நடுவானில் எரிபொருள் நிரப்புதல் தேவைப்படுகின்றது. எரிபொருள் நிரப்பும் பூம் காக்பிட்டிற்கு 16 அடிகள் பின்னால் இணைப்பதால் விமானிகளால் அதனை பார்க்க முடியாது. டேங்கர் விமானத்தில் விளக்கு ஒளி மற்றும் தங்களது பயிற்சியை கொண்டே நடுவானில் எரிபொருட்களை நிரப்புகின்றனர். இரவு நேரத்தில் இது மிக மிக ஆபத்தானது என்று விமானிகள் எச்சரிக்கின்றனர். விமானி இருக்கைக்கு பின்புறம் ஒரு சிறிய சீக்ரெட் ரூம் இருக்கின்றது. அங்கே ஒரே ஒரு விமானி மட்டும் படுத்து உறங்கலாம். வெப்பம் மற்றும் ஒலியின் மூலம் கண்டறிவதை தவிர்க்கும் வகையில் அதன் நேர்த்தியான வடிவமைப்பு என பல விஷயங்கள் இருந்தாலும் B2 விமானத்தை திறமையாக இயக்க விமானிகளின் அனுபவமும் சகிப்புத்தன்மையும் முக்கியமானது என்பது குறிப்பிடத்தக்கது. B2 விமானத்தை வடிவமைத்த இந்தியர். அமெரிக்க சிறையில் 32 ஆண்டுகள் அடைப்பு. யார் இந்த நோஷிர் கோவாடியா? உலகம் முழுவதும் கவனம் பெற்ற அமெரிக்காவுடைய B2 ஸ்பிரிட் விமானத்தை வடிவமைத்தவர் ஓர் இந்தியர். ஆனால் அவர் தற்போது சிறை தண்டனையை அனுபவித்து வருகின்றார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்க விமானப்படையின் பிரம்மாண்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படுவது இந்த B2 ஸ்பிரிட் விமானங்கள் தான். ஈரானின் அணுசக்தி உலைகள் மீது இந்த B2 ஸ்பிரிட் விமானங்கள் தான் குண்டுகளை வீசி தாக்குதலை நடத்தியது. அந்த வகையில் நிலத்தடியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அணுசக்தி மையங்களை தகர்க்கும் குண்டுகளை B2 ஸ்பிரிட் விமானங்கள் மூலமே போட முடியும் என்பதால் தான் அணுசக்தி மையங்களை தகர்ப்பதற்கு அமெரிக்காவின் உதவியை நாடியது இஸ்ரேல். இந்த B2 ஸ்பிரிட் விமானங்களை வடிவமைத்தது நார்த்ரோப் கிரம்மன் என்னும் ஓர் நிறுவனமாகும். இந்த நிறுவனத்தில் பணியாற்றியவர்தான் இந்தியரான நோஷிர் கோவாடியா. இவர் இந்த B2 ரக விமானங்களுடைய தாக்குதலுக்கு பிறகு இவரை பற்றிய செய்திகள் மீண்டும் பலம் வரத் தொடங்கியுள்ளன. மும்பையில் 1944ஆம் ஆண்டு பார்சி குடும்பத்தில் பிறந்த கோவாடியா 15 வயதிலேயே டாக்டர் பட்டம்,
அதாவது PhD பட்டம் பெறக்கூடிய அளவிற்கு திறமையான ஒரு இளைஞராக அவர் இருந்திருக்கின்றார். 1963ஆம் ஆண்டு தன்னுடைய 19வது வயதில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பதற்காக அமெரிக்காவிற்கு சென்றுள்ளார். அதற்கு பிறகு அமெரிக்காவினுடைய குடிமகனாகவும் மாறுகின்றார். அங்கே சிட்டிசன்ஷிப்பையும் பெறுகின்றார். மிகவும் அறிவார்ந்த மாணவராக கருதப்பட்ட நோஷிர் கோவாடியா பட்டம் பெற்ற ஒரே ஆண்டில் நார்த்ரோப் கிரமன் நிறுவனத்தில் டிசைன் என்ஜினியராக பணியிலும் சேர்கின்றார். நார்த்ரோப் கிரமன் நிறுவனத்தில் முக்கிய டிசைன் என்ஜினியராக இருந்த நோஷிர் கோவாடியா தான் B-2 குண்டுவீச்சு விமானத்தின் தனித்துவமான உந்து விசை அமைப்பை வடிவமைக்கின்றார். இது விமானத்தினுடைய அகச்சிவப்பு வெப்பத்தை குறைக்கும் வகையிலான எக்ஸாஸ்ட் அமைப்பை உருவாக்குவதை உள்ளடக்கிய ஓர் அமைப்பு. வெப்பத்தை தேடும் ஏவுகணைகள் மற்றும் சென்சார்களுக்கு B-2 விமானங்களை கண்ணுக்கு தெரியாத வகையில் மாற்றுவதில் தனித்துவமான உந்துவிசை முக்கிய அம்சமாக இருந்தது. வெப்பத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் கோவாடியாவினுடைய இந்த வடிவமைப்பு எதிரி ரேடார்களில் பிரம்மாண்டமான இந்த B-2 ஸ்பிரிட் விமானங்களை ஒரு சிறிய பறவை போல மாற்றி காட்டியுள்ளது. மொத்தத்தில் கோவாடியாவுடைய இந்த பொறியியல் வல்லமையினால் B-2 ஸ்பிரிட் விமானங்கள் உலகின் மிகவும் அதிநவீன மற்றும் கண்டறிய கடினமான விமானங்களில் ஒன்றாக மாறியது. ஆனால் இந்த புகழ் சில ஆண்டுகள் மட்டுமே நீடித்தது. கோவாடியா அமெரிக்காவிற்கு எதிராக சீனா உள்ளிட்ட நாடுகளுக்காக உளவு பார்த்ததாகவும் அமெரிக்காவின் அதிமுக்கிய இராணுவ ரகசியங்களை விற்றதாகவும் கூறி அவர் வீட்டில் சோதனையிடப்பட்டது. அதில் சில முக்கிய ஆவணங்கள் சிக்குகின்றது. நீண்ட விசாரணைக்கு பிறகு தன்னுடைய தவறுகளை எழுத்துப்பூர்வமாக கோவாடியா ஒப்புக்கொண்டார். 2010ஆம் ஆண்டு கோவாடியா மீது 14 பிரிவுகளில் குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டு 32 ஆண்டுகள் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது. இப்போது என்ன செய்கின்றார், எங்கே இருக்கின்றார் என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம். இப்போது அவர் கொலராடோவில் இருக்கக்கூடிய மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். 2032ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வரை அவர் சிறையில் தான் இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.